சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். உருப்பமைந்து ஊரஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. எல்லா வகைகளும் நிறைந்ததாகவும் இடையூறுகளுக்கு அஞ்சாமல் போரிடக்கூடியதாகவும் உள்ள படை ஓர் அரசின் மிகச் சிறந்த செல்வமாகும் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப நெஞ்சுரம் மிகுந்த நம் நாட்டின் படையின் பெருமையை மக்களுக்கு பறைசாற்றும் வண்ணம் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் நம் அணிவகுப்பு படையினர். இன்று ஒட்டுமொத்த அணிவகுப்பு தளவாய் விங் கமாண்டர் விகாஷ் ஷா, ஃபைட்டர் பைலட் மற்றும் இந்திய வான்படை அணிவகுப்பு துணை படை தலைவர் பிளைட் லெப்டினன்ட் மேக்னபல்லா அவர்கள் இந்திய வான்படை அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். அர்ப்பணிப்பு, ஒழுக்கம், ஈடுபாடு, கட்டுப்பாடு, தேசப்பற்று போன்றவற்றை கற்பித்து சிறந்த குடிமக்களாக உருவாக்குவதில் நாட்டை காக்கும் அனைத்து துறைகளில் உள்ள நம் வலிமை மிக்க அணிவகுப்பு முக்கிய பங்காற்றுகிறது. மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு செறிவு மிக்க வீரம், எத்தனை எத்தனை சவால்கள் வந்தாலும் எதிர்க்கும் துணிச்சல், முன்னோர்களின் வழி நடந்து தலைமை பண்பை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்லும் பண்பு, தலைவரின் நம்பிக்கையை பெற்று நம் நாட்டை காப்பதில் எப்போதும் துணை நிற்கும் துணிவு என படையை பாதுகாக்கும் பண்புகள் அனைத்தையும் பெற்றிருக்கும் நம் படை வீரர்களின் கம்பீரம் மிக்க அணிவகுப்பு இதோ. A well-organized army, unafraid of obstacles, is a ruler's greatest possession. Valor, honor, tradition of chivalry, and credibility. These 4 are an army's safeguards. Ladies and gentlemen, the Honorable Governor of Tamil Nadu will now accept the ceremonial salute from the contingents of various forces who will march past the saluting bays. The parade is being coordinated by the Indian Air Force Tambaram. On the reviewing gypsy is the overall parade commander, Wing Commander Vikas Shah, Indian Air Force. And behind him is the parade Adjutant Flight Lieutenant Meghna Balla, Indian Air Force. முதலாவது அணிவகுப்பு ராணுவ படை பிரிவு கேப்டன் டிகாராம் தப்பா அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். The army contingent is led by Captain Tikaram Thapa. அடுத்ததாக கடற்படை பிரிவு அணிவகுப்பு லெப்டினன்ட் கமாண்டர் புஷ்பேந்திரா சிங் அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். The Navy contingent is led by Lieutenant Commander Pushpendra Singh. அடுத்ததாக ராணுவ கூட்டுக்குழல் முரசிசை பிரிவு ஹவில்தார் திரு மல்லப்பா அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர். The Army Band contingent is led by Havildar K. Mallappa. தொடர்ந்து வான்படை பிரிவு அணிவகுப்பு பிளைட் லெப்டினன்ட் திரு ரஜா சரோத்ரி தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர். The Air Force contingent is led by Flight Lieutenant Rajat Chatori. தொடர்ந்து கடலோர காவல்படை பிரிவு அணிவகுப்பு உதவி கமாண்டர் KS தாக்கூர் அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். We have the Coast Guard contingent led by Deputy Commander KS Thakur. அடுத்து ராணுவ படை ஊர்தி ஹவில்தார் திரு ராஜேஷ் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. The Army float is led by Havildar Rajesh. On display is the 2 bulletproof light strike vehicles. Followed by, we will display the majestic Ajaya Tank T-72.
Now on display is the majestic Ajaya tank T-72. அடுத்த அணிவகுப்பு கடற்படை ஊர்தி லெப்டினன்ட் திவ்யான் சாரியன் அவர்களின் தலைமையில் வந்து கொண்டிருக்கிறது. The Navy float is led by Lieutenant Divyan Sharyan, and on display is the indigenously built mighty carrier INS Vikrant. அடுத்ததாக வான்படை ஊர்தி விங் கமாண்டர் எஸ்.கே. சிங் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. The Air Force float is led by Wing Commander S.K. Singh. The tableau portrays most advanced technologies in the field of air warfare developed indigenously. அடுத்து கடலோர காவல்படை ஊர்தி அதிகாரி ஏஇ விஷால் சுண்டி அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The Coast Guard float is led by Vishal Sondi. On display in the tableau is the Maritime Reconnaissance and Surveillance Aircraft, a Coast Guard Dornier, an Advanced Light Helicopter, and a Chetak helicopter. தொடர்ந்து முன்னாள் ராணுவத்தினர் படைப்பிரிவு அணிவகுப்பு சுபேதார் மேஜர் திரு லோகநாதன் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The ex-serviceman contingent is led by Subedar Major R. Loganathan. அடுத்து சிஆர்பிஎஃப் படைப்பிரிவு உதவி கமாண்டர் திரு ஜபேஸ் ஜபகுமார் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The CRPF contingent is led by Assistant Commandant T. Jabez Jabakumar. அடுத்து சிஆர்பிஎஃப் கூட்டுக்குழல் முரசிசை பிரிவு இன்ஸ்பெக்டர் திரு ஜானி அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The CRPF band contingent is led by Inspector S. Johnny. தொடர்ந்து சிஐஎஸ்எஃப் படைப்பிரிவு அணிவகுப்பு உதவி கமாண்டர் பிரஜேஷ் குமார் யாதவ் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர். Now we have the CISF contingent led by Assistant Commandant Brajesh Kumar Yadav. தொடர்ந்து ஆர்பிஎஃப் படைப்பிரிவு உதவி பாதுகாப்பு ஆணையர் திரு பி ராஜையா அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The RPF contingent is led by Assistant Security Commissioner P. Rajaya. தொடர்ந்து காவல்துறை முழு பொறுப்பு ஜிப்சி அணிவகுப்பு உதவி கமாண்டர் திரு எஸ் அசோகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. The Tamil Nadu Police Career Commander Gypsy is led by Deputy Commandant T.S. Ashokan. தொடர்ந்து தமிழ்நாடு சிறப்பு காவல் பெண்கள் படைப்பிரிவு உதவி காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஷானாஸ் இலியாஸ் ஐபிஎஸ் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The Tamil Nadu Special Police Women Contingent is led by Assistant Superintendent of Police Shana Ilyas IPS. அடுத்ததாக தமிழ்நாடு காவல் ஆயுதப்படை கூட்டுக்குழல் முரசிசை திரு எஸ்பிஎன் கண்ணன் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The Tamil Nadu Police Bagpiper Contingent is led by Sub Inspector S.P.N. Kannan. தொடர்ந்து தமிழ்நாடு பேரிடர் நிவாரண படை பிரிவு உதவி ஆணையர் கோமதி அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The Tamil Nadu Disaster Response Force Contingent is led by Assistant Commander M. Gomati. தொடர்ந்து ஆந்திர பிரதேசம் சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு உதவி ஆணையர் திரு பி.என்.டி. பிரசாத் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர் வீரர்கள். The Andhra Pradesh Special Police Men Contingent is led by Assistant Commandant P.N.D. Prasad. தொடர்ந்து அணிவகுத்து வருகின்றனர் கடலோர பாதுகாப்பு குழுமம் படைப்பிரிவு வீரர்கள் உதவி ஆணையர் திரு சுரேஷ்குமார் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பு. The Tamil Nadu Coastal Security Group Contingent is led by Assistant Commandant V. Suresh Kumar.
தொடர்ந்து ஆயுதப்படை மற்றும் சென்னை பெருநகர காவல் கூட்டு வாத்திய குழு சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு தர்மலிங்கம் அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். The Chennai City Police Band and the Combined Band of Armed Police is led by Sub-Inspector M. Dharmalingam. சிறப்பு படை கமாண்டோ படைப்பிரிவு ஏஎஸ்பி திரு கேல்கர் சுப்பிரமணிய பாலச்சந்தர் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Tamil Nadu Special Forces Commando Contingent is led by ASP Kelkar Subramanya Balchandra IPS. நீலகிரி படைப்பிரிவு உதவி ஆணையர் திருமதி ஜே பெர்லின் சல்மா அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. Resplendent in blue, we have the Nilgiris contingent, which is led by Assistant Commandant Tirumati J. Berlin Salma. குதிரை படைப்பிரிவு உதவி காவல் கண்காணிப்பாளர் திரு கருண் உத்தவ் ராவ் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. Majestically marshaled is a mounted police contingent led by ASP Garad Karun Uddhav Rao, IPS. தமிழ்நாடு வனத்துறை படைப்பிரிவு வனவர் எம் முத்துராஜா அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Tamil Nadu Forest Department contingent is led by Forester M. Mutturaja. சிறைப்படை கூட்டுக்குழல் முரசிசை குழு உதவி ஜெயிலர் எம் பழனிவேல் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Prison Department Band contingent is led by Deputy Jailer M. Palanivel. சிறை படைப்பிரிவு ஜெயிலர் கே திருமலை அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Prison Department contingent is led by Jailer K. Tirumalai. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் படைப்பிரிவு மாவட்ட தீயணைப்பு அலுவலர் ராபின் காஸ்ட்ரோ அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Tamil Nadu Fire Service contingent is led by District Officer Robin Castro. ஊர்காவல் படை ஆண்கள் உதவி படை தளபதி கமாண்டர் ஜி வி திருக்குமரன் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Home Guard Men contingent is led by Assistant Platoon Commander G.V. Tirukkumaran. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் கூட்டுக்குழல் முரசிசை குழு சிறப்பு நிலைய அதிகாரி டி மனோகர் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Tamil Nadu Fire Service Band contingent is led by D. Manohar, Special Station Officer. ஊர்காவல் படை பெண்கள் பிரிவு தலைவர் லலிதா லட்சுமி அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Home Guard Women contingent is led by Section Leader T. Lalita Lakshmi. தமிழ்நாடு சாலை காப்பு சுற்றுக்காவல் பெண்கள் பிரிவு பேட்ரோல் கண்டின்ஜென்ட் கேர்ள்ஸ் மிஸ்ஸஸ் எஸ் ரூபி பியூட்டி அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Tamil Nadu Police Traffic Wardens Road Safety Patrol Contingent Girls is led by Mrs. S. Ruby Beauty. தமிழ்நாடு சாலை காப்பு சுற்றுக்காவல் கூட்டுக்குழல் முரசிசை குழு திரு எஸ் சகாயகுமார் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Tamil Nadu Road Safety Patrol Band Contingent is led by Mr. S. Sagayakumar. தமிழ்நாடு சாலை காப்பு சுற்றுக்காவல் ஆண்கள் பிரிவு மிஸ்டர் மெஹபூப் பஷீர் பாஷா அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The Tamil Nadu Police Traffic Wardens Road Safety Patrol Boys Contingent is led by Mr. Z. Mehboob Bashir Basha. தேசிய மாணவர் படை பெண்கள் அணி சீனியர் அண்டர் ஆபீசர் ஏஞ்சல் ஆர் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The NCC Girls Contingent is led by Senior Under Officer Angel R. தேசிய மாணவர் படை கூட்டுக்குழல் முரசிசை குழு கம்பெனி சார்ஜென்ட் மேஜர் திபேஷ் குமார் SR அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The NCC Band Contingent is led by Company Sergeant Major Deepesh Kumar SR.
தேசிய மாணவர் படை ஆண்கள் பிரிவு சீனியர் அண்டர் ஆபீசர் பிரவீன் எல் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The NCC boys contingent is led by Senior Under Officer Praveen L. நாட்டு நலப்பணி திட்டப்படை பெண்கள் பிரிவு லீடர் மிஸ் ஏ அபர்ணா அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The NSS girls contingent is led by leader Miss A. Abarna. நாட்டு நலப்பணி திட்டப்படை ஆண்கள் பிரிவு லீடர் கே சுரேஷ்குமார் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The NSS boys contingent is led by leader K. Suresh Kumar. JHA அகர்சன் கல்லூரி மாணவர்கள் அணிவகுப்பு டி நத்தானியல் ஜீவராஜ் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. The JHA Agarsan College students contingent is led by D. Nathaniel Jeevaraj. குட் ஷெப்பர்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளி கூட்டுக்குழல் முரசிசை குழு லீடர் இன்னசென்ட் மரியா அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. Following it is the Good Shepherd Matriculation School band contingent led by leader Innocent Maria. நம் நாட்டின் வீரத்தையும் துணிச்சலையும் உலகிற்கு எடுத்துச் சொல்லிய நம் வீரம் மிக்க படை வீரர்களின் அணிவகுப்புகளை கண்டு களித்தோம். தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் விழா மேடையை நோக்கி அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். We thank the Honorable Governor of Tamil Nadu as அழைத்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் தன்னிகரில்லா தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சங்கர் ஐஏஎஸ் அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.